வாரிசு அரசியல், தொடர்ந்து வாரிசு அரசியல், ஆணவம், கேவலமா பேசுறது, இது போன்ற ஒரு நிலையில வந்தவங்களுக்கு ஒரு சாமானியர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நமக்கு சவாலா இருக்காரு. இப்ப சட்டமன்றத்துல அவங்க எத்தனை விமர்சனங்களை கூட வைக்கிட்டோம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்துல கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்காங்க? எடப்பாடியார் தானே இருக்காரு. அவரே ஒப்புக்கிறாரு, முத்துவேல் கருணாநிதின்றாருல. எங்க போனாலும் முத்துவேல் கருணாநிதி, அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆனா எடப்பாடியாருக்கு என்ன அடையாளம்? அவர் என்ன அடையாளம்? அவரோட உழைப்பு, அவருடைய தியாகம், இதெல்லாம் தான் அவருக்கு அடையாளம். இந்த கட்சி அதிமுக கொடுத்த ஒரு அடையாளம் தானே தவிர அவர் முத்துவேல் கருணாநிதின்ற பேருக்கு முன்னாடி எந்த ஒரு முத்துவேலையும் போட்டுக்கல. அவர் செப்டம்பர் 15 ஒரு ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலை நடந்துச்சா இல்லையா? அந்த ஆணவ கொலையை பத்தி யாராவது எடுத்தாங்களா? அதே ஆணவ கொலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடக்குது, அதை பத்தி எடுக்கிறாங்களா? அது எவ்வளவு முக்கியமான விஷயம் சமூகத்துல. ஏங்க, ஒரு இயக்கம் எதுக்காக தொடங்கப்படுது? மக்களை காப்பாற்றணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் தான் ஒரு இயக்கமே செயல்படுது. ஆனா இங்க அடிப்படையே அசைஞ்சு போயிருக்காப்பா. ஒரு கேவலம், ஒரு சக மனிதன் குடிக்கிற தண்ணியிலே மலத்தை கலக்குறாங்கன்னா அப்புறம் என்ன ஆட்சி? இதை விட கேவலம் வேற எங்க? தார்மீக அடிப்படையில் அவங்க ரிசைன் பண்ணிருக்கணும். ஒரு வருஷம் இடைவெளியில் 90 பேர் கள்ளச்சாராயத்துல இறந்து போறாங்க. நீங்க பேசலாமா சூப்பர் முதலமைச்சர்னு? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கா? எனக்கு அதுதான் கேவலத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அப்பட்டமா செய்தியில நீங்க போய் பாருங்க. கிரீன்ஸ் ரோட்ல 5 கோடிக்கு எடப்பாடியாரு அந்த கிச்சனை ஓபன் பண்ணது இருக்கு, நெட்ல இன்னைக்கும் இருக்கு. ஆனா இதை ஸ்டாலின் தான் திறந்து வச்சாரு, ஸ்டாலின் தான் திறந்து வச்சாருன்றாங்க. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ன்றதுன்னா சிஎஸ்ஆர்னு எடப்பாடியார் கொண்டு வந்தது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்திட்டு, சமூக நல திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டு, அம்மா ஸ்கூட்டியை நிறுத்திட்டு, தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டு, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகையை நிறுத்திட்டு, மகளிர் உரிமை தொகையிலையும் ஒரு நியாயமான மகளிர் உரிமை தொகையை கொடுக்காம மக்களை கஷ்டப்படுத்திட்டு, மக்கள் கிட்ட இருந்து வரியும் உயர்த்திட்டு, ஒரு பக்கம் விலைவாசிகளை ஏற்றங்களும் பார்த்துட்டு, இப்படி ஒரு இயக்கம் தேவையா? ஒரு பக்கம் நீங்க டாஸ்மாக்ல விலையை ஏத்துறீங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கொண்டு வரீங்க. அப்ப என்ன மக்கள் சம்பாதிக்கிற ஏழை எளிய மக்களுடைய சம்பாத்தியம் 500 ரூபாய் 1000 ரூபாய் யாருக்காக போகுது? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவின் மாநில துணை செயலாளரான சிவசங்கரி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இப்போது அதிமுக அப்படின்னாலே முதல்ல பேசுபொருளாக இருக்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய டெல்லி பயணம். அதில் போயிட்டு அங்கே என்னென்ன நடந்துச்சு, குறிப்பாக அவர் முகத்தை மூடிக்கிட்டே ஏன் வந்தார் அப்படின்ற சில விஷயங்கள். அதில் அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பேசியிருந்தாங்க, அவங்க மேலேயும் நீங்கள் சில லீகல் ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருந்தீங்க. ஸோ அதில் என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை இப்படி மாற்றிட்டாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி மறைச்சிட்டு போனதுனுடைய பார்க்கும்போது ஏதோ இப்படி வச்சுருந்த மாதிரி இருந்தது, கர்ச்சீஃபை வச்சுக்கிட்டு பார்க்குற எல்லாருக்குமே அந்த டவுட் வந்துச்சு. ஆக்சுவலி இல்லை, அது டவுட் இல்லை சார், திட்டமிட்டு பரப்பப்படுது சார். அது தொடர்ந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்ற காலத்திலிருந்தே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன செயல், அதாவது ஒரு ஆட்சியாக இருக்கட்டும், கட்சி ரீதியான செயல்பாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புனாங்க. அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கான அவதூறு பரப்புரைகளும் வதந்திகளும். ஏன்னா ஒரே ஒரு காரணம், அவர் ஒரு சாமானிய கிளை செயலாளராக இருந்து, ஒரு சாமானிய மனிதராக இருந்து, எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு தலைவராகவும் இருந்திருக்காரு. ஒரு முதலமைச்சராக இருந்திருக்குன்னா இந்த உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. இது இன்னைக்கு உங்கள் ஊடகத்தின் மூலமாக, உங்கள் சேனல் மூலமாக நான் சவாலே விடுவேன். அந்த அளவுக்கு ஒரு எளிய மனிதர், எளிமையாக அணுகக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒரு தலைவராக இருந்திருக்காரு. கிளை செயலாளராக இருந்து இந்த கட்சிக்கு ஒரு முதலமைச்சராக அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இது சந்தேகப்படுற மாதிரிலாம் கிடையாது சார், திட்டமிட்டு பரப்பப்படுது. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்கங்களை போல இயக்கம்னு நீங்கள் சொல்லாதீங்க. அது ஒரு கோயில். இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வந்த கோயில். இந்த கோயிலை கட்டினது யாருன்னா புரட்சி தலைவர். யாருக்காக கட்டினாரு? மக்களுக்காக தான். முழுக்க முழுக்க மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர்னா புரட்சி தலைவர். அதை தொடங்கும் போது எதை சொல்லி தொடங்கினாரு? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு. அன்னைக்கு மிராஸ்தார்கள் மட்டுமே இருந்த இந்த இயக்கத்துக்கு ஒரு சாதாரண மனிதர்களையும் என்ன பண்ணார்? சபாநாயகர் ஆக்கினார், மந்திரி ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னாரு. அந்த கொள்கையை முன்னெடுத்து அதை செயல்படுத்தினார்.
அதே வழியில் வந்த அம்மாவும் செயல்படுத்துகிறாங்க. அப்போது இன்றைக்கி எங்கள் கட்சியில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களாகட்டும், இந்நாள் எம்எல்ஏக்களாகட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், ராஜ்யசபா எம்பிக்களாகட்டும், கிளையிலேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே யாருன்னா உங்களை போல் என்ன போல் ஒரு சாமானிய மனிதர்கள் சார். யாருமே ஜமீன்தார்கள் கிடையாது, பண்ணையார்கள் கிடையாது, தொழிலதிபர்கள் கிடையாது. அப்படி வந்த ஒரு இயக்கத்திலேருந்து ஒருத்தர் வந்துட்டாருன்ற ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அவங்களுக்கு வந்து முதல்ல இருந்தே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு இருமாப்பு, பயங்கர இருமாப்பு. அவங்க தொண்டை அவங்களுக்காக கட்சி பாடுபடுற ஒரு அமைச்சர்களே சந்திக்க முடியாத சூழலை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அமைச்சர்கள் அவங்களே அவங்க தலைவரை சந்திக்க முடியல, அந்த நிலையில் இருக்குது. அடுத்து வந்து வாரிசு அரசியல், தொடர்ந்து வாரிசு அரசியல், ஆணவம், கேவலமாக பேசுறது, இது போன்ற ஒரு நிலையில் வந்தவங்களுக்கு ஒரு சாமானியர் இந்த இடத்துக்கு வந்துட்டார். நமக்கு சவாலாக இருக்கார். இப்போ சட்டமன்றத்தில் அவங்க எத்தனை விமர்சனங்களை கூட வைக்கிட்டோம் சார். இன்றைக்கி சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக யார் இருக்காங்க? எடப்பாடியார் தானே இருக்காரு. 75 சீட்டு நாங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு பிரதான கட்சியை உட்கார்ந்துருக்குறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எத்தனை விமர்சனம். அதுக்காக இப்போ ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக இருக்கிற ஒருத்தர் இந்த செய்தியை வெளியில் சொல்கிறாரு. எதர்ச்சியாக அங்கே நடந்தது என்னவோ அதை தான் சொல்கிறாரு. பட் அதற்கு அவர் மேலே லீகல் நோட்டீஸ் அனுப்புறது இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையாக இல்லைப்பா. அது எந்த ஒரு விஷயம் இங்கே இருக்கிற மெட்ராஸ் ஜேர்னலிஸ்ட் யூனியன்லேருந்தும் இங்கே அதுக்கு இது பண்ணியிருந்தாங்க, கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு தவறான அணுகுமுறையாக இங்கே மக்கள் பார்க்குறாங்க. இல்லை மக்கள் கிட்ட கொண்டு போகப்படும். நாங்கள் வந்து மலத்தை எடுத்துகிட்டு போய் கொட்டலைப்பா. எந்த பத்திரிகையாளர் வீட்லையும் மலத்தை கொண்டு போய் கொட்டலை. எந்த பத்திரிகையாளரும் விளக்கம் கேட்காம அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யலை. இதெல்லாம் நாங்கள் செய்யலை. சொல்லப்போனால் நாங்கள் வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தோம். 33,000 போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்து அதுக்கு பாதுகாப்பும் கொடுத்த ஒரே அரசு, பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த ஒரே அரசு, பல்வேறு இயற்கை சட்டங்களை சந்தித்த ஒரே அரசு எதுனா அதிமுக அரசு தான். அந்த அளவுக்கு சுதந்திர பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லாமே நாங்கள் கொடுத்துருந்தோம். அதான் சொன்னோம், நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது நாங்கள் செய்த செயல்களுக்கு எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலை. அது சார் அவங்க ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி போல், ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி என்ன தவறு செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் அவரே ஒப்புக்கிறாரு. முத்துவேல் கருணாநிதின்றார்ல, எங்கே போனாலும் முத்துவேல் கருணாநிதி, அதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆனால் எடப்பாடியாருக்கு என்ன அடையாளம்? அவர் என்ன அடையாளம்? அவரோட உழைப்பு, அவருடைய தியாகம், இதெல்லாம் தான் அவருக்கு அடையாளம். இந்த கட்சி அதிமுக கொடுத்த ஒரு அடையாளம் தானே தவிர அவர் முத்துவேல் கருணாநிதின்ற பேருக்கு முன்னாடி எந்த ஒரு முத்துவேலையும் போட்டுக்கல. அவர் புரியுதுங்களா? போட்டுக்கிட்டு செயல்படல. ஸோ முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு இருமாப்பு. நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திட்டமிட்டு ஊடகங்கள், அவங்களுக்குன்னு சில ஊடகங்கள் இருக்குது, அந்த எல்லா ஊடகங்களும் கிடையாது. ஆக்ஷன் எடுக்கும்போது ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போ இதற்கு முன்னாடி அதிமுகவினுடைய முக்கிய தலைமைகள் குறித்து குருமூர்த்தி அவர்கள் பேசும்போது சரி, இல்லை ஜெயலலிதா அவர்கள் குறித்து அண்ணாமலை பேசும்போதெல்லாம் சரி, அப்போல்லாம் இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்து இப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு, நடந்ததை சொன்னாருன்ற இடத்துல போய் நீங்கள் இப்படி ஆக்ஷன் எடுக்கிறீங்களே, அதாவது அப்பையும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா சரி, ஆனால் அப்போல்லாம் எடுக்காமல் அவங்க கிட்டலாம் எடுக்காமல் இங்கே வந்து ஒருத்தர்கிட்ட எடுக்கிறது எல்லாத்துக்குமே எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். எதிர்ப்புகள் பதிவு நீங்கள் 2 விஷயம் இருக்குது. எப்படின்னா, அரசியல் ரீதியாக பொது தளத்துக்கு வந்த பிறகு அந்த தாக்குதல்கள் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்களை ஒரு பதிலை கொடுக்குறது வேற. ஆனால் இது ஒரு எதிர்கட்சி தலைவர் எதுக்கு போகிறோன்றது செப்டம்பர் 15 ஊடகங்களில் வந்தாச்சு. அண்ணா பிறந்தநாள் கூட்டத்திலே அது எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. மறுநாள் போக போகிறாரு, துணை ஜனாதிபதிக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்க போகிறார். நீண்ட நாள் கோரிக்கையான தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சாச்சு. இது ஒரு சந்திப்புன்றது முடிவு பண்ணி வெட்ட வெளிச்சமாக டிரான்ஸ்பரண்ட்டாக, அதுவும் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எதிர்கட்சி தலைவர் டிரான்ஸ்பரண்ட்டு கூட வந்து பரிவாரங்களோட, குடும்பம், பரிவாரம், மகன், மருமகள், அவங்க இவங்களோடலாம் அவர் எங்கேயுமே போகிறதில்ல. அரசு சார்பாக போகும்போது இவங்க படை பரிவாரங்களோடு போகிறாங்க. அப்படிலாம் அவர் போக மாட்டார். மூத்த நிர்வாகிகள் தான் எல்லாருமே போயிருக்காங்க. தலைமை கழக நிர்வாகிகள் போயிருக்கும்போது நீங்கள் என்ன அவசியம் அவர் முகத்தை மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை, அதான் மூத்த நிர்வாகிகளோடு போய் நடந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் அதுதான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம். அதில் வந்து இன்னொரு விஷயம், எல்லாருமே மூத்தவர்கள் என்னும் போதே நீண்ட நேரம் பசியோடு காத்திருக்க முடியாது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப விளக்கம் அதை தான் சொல்கிறோம். நீங்கள் தனி மனிதர்களுக்கான உரிமைன்னு இருக்குது, ப்ரைவசின்னு இருக்குது, இருக்கு இல்லையா? தனி மனிதர்களுக்கான உரிமை இருக்குது, ப்ரைவசி இருக்குது, எல்லாத்தையுமே அதை தான் அவர் சொல்லிட்டாரு. நான் ரெஸ்ட் ரூம் போனால் கூட இனிமேல் சொல்லணும் போலகுதுன்னு. அப்போ நாங்கள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் நீங்கள் தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் பண்ணுற ஆராய்ச்சி ஒவ்வொரு இன்ச்சு போட்டால் அரசே நடக்காது, அடுத்து கட்சியும் நடத்த முடியாது. அவங்க அந்த அளவுக்கு அவலங்கள்லாம் இருக்கப்பா. சொன்னால் வெட்கக்கேடு. ஆனால் நாங்கள் எந்த மாதிரி விஷயங்களை விமர்சனங்கள் வைக்கிறோம்? செயல்பாடுகளை விமர்சனம் வைக்கிறோம், அரசனுடைய செயல்பாடுகளை வைக்கிறோம், கட்சி ரீதியான செயல்பாடுகள். இப்போ ஒரு ஊராட்சி மன்ற தலைவி என்ன பண்ணாங்க? திருறது எனக்கு சந்தோஷம்ன்றாங்க. ஒரு திமுக ஊராட்சி மன்ற தலைவி எனக்கு ஒரு திருறது ரொம்ப மகிழ்ச்சின்றாங்க. திருறதுல என்ன மகிழ்ச்சி?
அப்போ இது மாதிரி உங்கள் திமுக நிர்வாகி திருடுறதுல மகிழ்ச்சின்றாங்க. நான் இப்படிலாம் அப்படியே அரசியல் ரீதியான விமர்சனங்களை கொண்டு போகலாமே தவிர ஸ்லிப்பர் போட்டதுக்கு முகத்துக்கோ என்னப்பா வருது. அவர் இன்னொன்று கார் மாற்றி போகிறாருன்னு அவர் அது குற்றச்சாட்டே வருங்க. எப்படி தப்பாக சொல்கிறார், காரை மாற்றி போகிறார். அது தனி மனிதனோட உரிமை. எந்த காரில் போகணும், எங்கே போகணுன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. என்ன ட்ரெஸ் போடணுன்றது என்ன ஒன்று நாகரிகமாக இருக்கணும், அடுத்தவன் முகம் சுளிக்காத அளவுக்கு இருக்கணுமே தவிர தனி மனிதர்களோட உரிமையில் இப்படி தான் இருக்கணும். அப்போ என்னன்னா நீங்கள் என்ன இன்ச்சு இது வந்து கட்டமைச்சு நெரேட்டிவ் செட் பண்ணி கொண்டு போகிறீங்க. இது இப்போன்னு இல்லைப்பா, தொடர்ந்து இதுதான் நடக்குதுப்பா. ஒரு விவசாயின்றதுனால தான் சார் இவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு. ராசா அவங்க அம்மா, நான் என்ன சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் அல்லாத குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வந்து பேசுறது எந்த வகையில் ராசா எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசினார். இதே உதயநிதி எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினார். அப்போ அது அவங்க ரத்தத்துலேயே ஊறி போயிருக்கு. அதான் சொல்ல திருடுறது மகிழ்ச்சின்றாங்களே. எங்கள் தொண்டர்கள் அப்படி கிடையாதுங்க. எங்கள் தொண்டர்கள்லாம் வந்து அவங்க இருட்டை கொடுப்பாங்க, நாங்கள் வெளிச்சத்தை கொடுப்போம். நீங்கள் அடுத்தவங்களை பறிப்பீங்க. ஆனால் அதிமுக தொண்டை கடைசி 100 ரூபாவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வரும். அதை எங்களோட தலைவர்களுடைய பழக்கம் தான் எங்களுக்கு இருக்கும். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும், கொடுத்துருவோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே. இதெல்லாம் ட்ராக் ஹிஸ்ட்ரி தானே. நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை கொலைகள் நடக்குது யோசிச்சு பாருங்கள். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம், முகத்தை மூடிட்டு வந்ததா திட்டமிட்டு நெரேட்டிவ் செட் பண்ணி அவரை கொச்சைப்படுத்தணும், திசை திருப்பணும், இவங்களுடைய அவலங்களை போய் சேரக்கூடாது மக்களுக்குன்னு அதுக்கு முன்வார வரைக்கும் எங்கள் கட்சியில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணணும்ப்பா. எங்கள் கட்சியில் யாரை வச்சுருக்கணும், யாரை வச்சுக்க கூடாது, யாரை நீக்கணும், இதெல்லாம் எங்கள் கட்சியுடைய நடவடிக்கை. அதை வச்சு ஒரு வாரம் வந்து டிபேட் எடுக்கிறாங்க. ஆணவ படுகொலை நடக்குது இல்லை. ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்னாடி அதிமுக ஒன்றாக இருந்து கரெக்டாக ப்ராப்பராக செயல்பட்டதுக்கு பாஜகவினர் காரணம், பாஜக தலைமைகள் காரணம்னு அவருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது வந்து என்ன, அண்ணாமலை கூட சொன்னார். கரெக்டு, அவர் கடைசியில் அவர் சொல்கிறது கரெக்டு தான், அவர் சொன்னதை நான் பாராட்டுறேன்னு அண்ணாமலை அவர்களும் அதை ஆமோதிச்சு பேசினார் இல்லையா. பாராட்டு. ஒரு விஷயம் என்னன்னா, ஆட்சின்னும் போது அதிகாரத்தை சார்ந்த விஷயங்கள், அது வந்து திட்டங்கள் தேவையான அளவுக்கு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த மெட்ரோ பணிகளாகட்டும், கோதாவரி காவேரி இணைப்பு, அதுக்கான அனுமதியை வாங்கணும். அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்கான அது ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கான இதுவை அவங்க வந்து அதை மதிச்சாங்க. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா கிளைம் பண்ண முடியும். அதான் அதிமுக பிரச்சனை இல்லாமல் போனதுக்கு பாஜகவினர் காரணம் அப்படின்னு சொல்லி இல்லை அது அவர் சொன்ன விதம் என்னன்னா, ஆட்சின்னும் போது அதிகாரத்தை சார்ந்த விஷயங்கள், அது திட்டங்கள் சார்ந்த விஷயம். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அவங்க ஆட்சியில் எத்தனைன்னா 5 கூட கிடையாது. மொத்தமே 17 மருத்துவக் கல்லூரியில் நம்ம கொண்டு வந்தது தான் அதிகபட்சம். என்ன 11 இவர், நம்ம வந்து 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்துக்கிறோம். அவங்க எத்தனை கொண்டு வந்தான்னு கேளுங்க. அவங்க ஆட்சி காலத்தில் ஒரே வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோங்க. காவேரி கோதாவரி இணைப்பாக இருக்கட்டும், எய்ம்ஸாக இருக்கட்டும், எத்தனையோ வருஷம் காவேரி, குண்டாறு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பல்வேறு திட்டங்களுக்கு வந்து நாங்கள் மத்திய அரசுலேருந்து நிதி பெற்றோம். அதுக்கான அனுமதியை வாங்கணும்னா திட்டங்கள் சார்ந்த, ஏன் உள்ளாட்சியில் எடுத்துங்க, குடிநீர் இணைப்பாக இருக்கட்டும், கேஸ் இணைப்பாக இருக்கட்டும், கழிவறைகள் கட்டுதலாகட்டும், அதெல்லாம் முதல் பரிசு வாங்கணும். அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போனோன்னு சொல்கிறோட உட்கட்சி விஷயங்களோ எங்களுடைய கட்சிகள செயல்பாடுகளோ சொல்லலை. ஸோ இது திட்டமிட்டு பரப்பப்படுது. அவங்க வந்து என்னென்னா, இது ஒரு குடும்ப கட்சி, ஏகப்பட்ட மக்களுடைய பணத்தை சுரண்டி எடுத்து இன்றைக்கி 60% தாண்டி போயிட்டு இருக்கு. மின்சார கட்டணம் வரி 150% ஆகி போச்சு. 100லேருந்து வீட்டுகளுக்கு 100, 150% நினச்சி பார்க்க முடியுதா? 3 மாதத்துக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குதுப்பா. 1 வருஷம் ஆனால் கூட நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுவும் நான் குப்பைக்கு கூட வரி போட்டிருக்காங்க, குடிநீருக்கு கூட வரி போட்டிருக்காங்க. இப்படிலாம் சுரண்டி எடுத்த பணத்தை என்ன பண்ண முடியும்? அதனால தான் அவங்களுக்கு இன்றைக்கி எங்கே மண்ணை கொட்டினா காசு, கல்லை கொட்டினா காசு, அராஜகங்க இதெல்லாம் எடுக்கிறாங்களே. செப்டம்பர் 15 ஒரு ஆணவ கொலை நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஆணவ கொலை நடந்துச்சா இல்லையா? அந்த ஆணவ கொலையை பற்றி யாராவது எடுத்தாங்களா? அதே ஆணவ கொலை 1 மாதத்துக்கு முன்னாடி நடக்குது. அதை பற்றி எடுக்கிறாங்களா? அது எவ்வளோ முக்கியமான விஷயம் சமூகத்தில். ஏங்க, ஒரு இயக்கம் எதுக்காக இங்கே தொடங்கப்படுது? மக்களை காப்பாற்றணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் ஒரு இயக்கமே செயல்படுது. ஆனால் இங்கே அடிப்படையே அசைஞ்சு போயிருக்காப்பா. ஒரு கேவலம், ஒரு சக மனிதன் குடிக்கிற தண்ணியிலே மலத்தை கலக்கிறாங்கன்னா அப்புறம் என்ன ஆட்சி? இதை விட கேவலம் வேற எங்கே? தார்மீக அடிப்படையில் அவங்க ரிசைன் பண்ணியிருக்கணும். 1 வருஷம் இடைவெளியில் 90 பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்து போகிறாங்க. நீங்கள் பேசலாமா சூப்பர் முதலமைச்சர்னு? அந்த உரிமை உங்களுக்கு இருக்கா? தார்மீக அடிப்படையில் ரிசைன் பண்ணியிருக்கணும். 11 மாதம் இடைவெளியில் அங்கே போன எல்லா பஞ்சாயத்துலையும் திமுக தலைவர்கள் தான் வந்து இதை ஏலம் விடுறாங்கன்றாங்க. உளவுத்துறைக்கு தெரியாதா? போலீஸுக்கு தெரியாதா? கோழி திருடணுன்னு 24 மணி நேரத்தில் பிடிக்கிறீங்க, சைக்கிள் திருடணுன்னு பிடிக்கிறீங்க, பைக் திருடணுன்னு பிடிக்கிறீங்க, கஞ்சா விற்கிறவனை பிடிக்க முடியாதா? கள்ளச்சாராயம் விற்கிறவனை பிடிக்க முடியாதா? ஆறா ஓடிட்டு இருக்க விழுப்புரத்தில், செங்கல்பட்டில், மரக்காணத்தில். இதெல்லாம் சாட்சிப்பா. இதெல்லாம் வந்து அதாவது எங்கேயோ ஒரு நடக்குது, எப்பொழுதோ நடக்குதுன்றது எல்லா ஆட்சியும் நடக்கும். அப்படி இல்லைன்னா போலீஸே நமக்கு தேவையில்ல. திருட்டோ வழிப்பறியோ கொள்ளையோ நடக்கலைன்னா போலீஸ் இருக்குது. எதுக்கு? இது மாதிரி ஒரு விஷயங்களை கட்டுப்படுத்தி செயல்படுத்த போலீஸ் யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட. ஆனால் செயல்பட முடியுதா? அது எப்படி? நீங்கள் 21க்கு வந்த பிறகு எல்லாரோடையும் உள்ளே வர்றான்.
ஆம்ஸ்டாங்ன்ற ஒரு தலைவரை 7 மணிக்கு வெட்டி கொள்றானா அப்போ போலீஸ் மேலே பயமே இல்லை. கஞ்சா சர்வசாதாரணமாக குடிசை தொழில் மாதிரி மாறி போயிருக்கு, ஒரு ஹப்பாவே மாறி போயிருக்கு. இது வெட்கக்கேடு அல்லவா? அப்போ இதையெல்லாம் திசை திருப்பினா தான் செப்டம்பர் 15 ஒரு ஆணவ கொலை நடக்குது. அதுக்கு முன் மாதம் ஒரு ஆணவ கொலை கிட்டத்தட்ட இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஆணவ கொலையும் 30 நடந்திருக்கு. 6 மாசத்துல 7 நடக்குது. ஒரு மனிதன் சக மனிதனை தீண்டாமை என்ற பேர்ல வாழ விடாம வெட்டி கொள்றது எவ்வளவு ஒரு கேவலம். அப்ப எதுக்கு ஒரு இயக்கம், எதுக்கு ஒரு இயக்கங்க? ஒரு மனிதன் சுதந்திரமா வாழ முடியலங்களாங்க, வெளியே போக முடியலங்க, சாப்பிட முடியல, அவன் குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறாங்கப்பா. அதில் பாதிக்கப்பட்டவங்க மேலே இவங்க சந்தேகப்பட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பேசினா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மேற்கோள் காட்டினா, கடந்த அதிமுக ஆட்சியில இருந்ததை விட கவுண்ட் கம்மியா தான் இருக்குன்னு கணக்கு வழக்குகள் எடுத்துக்காங்க. இல்லையே, கொள்கை விளக்க குறிப்பில் பாருங்க, பாலியல் குற்றங்கள் எவ்வளோ ஆயிருக்கு. 3000 சில்லறைச்சு எங்க ஆட்சியில். இன்னைக்கு 8000 சில்லற போக்சோ வழக்குகளை பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பார்லிமெண்ட்லேயே பதிவாயிருக்கு. 19% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சொல்லிட்டு 3000 சில்லறை எங்க இருக்குது, 9000 சில்லறை எங்க இருக்குது? அதனால் 7 வயசு சிறுமிலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்குமா எங்கள் ஆட்சியில் போய் பாஞ்சுன்னு இருந்தானுங்க. நீங்கள் 6 ஓட விடுறீங்க கஞ்சாவை. கஞ்சா சாப்பிட்டவனுக்கு அவன் என்ன பண்ணுறானே தெரியாது, 7 வயசுன்னு தெரியாது, 70 வயசுன்னு தெரியாது. அந்த நிலையை தானே உருவாக்கி வச்சுருக்கீங்க. சட்ட ஒழுங்குன்னு மட்டும் இல்லைப்பா, தொழிற்சாலைகள் என்ன நிலைமையில் இருக்குது. திருப்பூர், பல்லடம் இங்கெல்லாம் போய் பாருங்கள். ஈரோட்டிலலாம் உலகத்திலே 2வது இடத்துல இருந்தோம் ஏற்றுமதியில், டெக்ஸ்டைலில். நெசவாளர்களுடைய நிலைமை போய் பாருங்கள். எல்லாம் காயலாங்கடைக்கு போய்க்குது. பீக் ஹவர்ஸ்ன்னு போட்டு நீ கரண்ட் பில் மேலே கரண்ட் பில் ஏற்றின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன பீக் ஹவர்ஸ்? கண்ணீரில் இருக்காங்க. மஞ்சள் விவசாயியை போய் பாருங்க. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மானியத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க தலைவர்களும் அவங்க பேரை போட்டு அந்த மானியத்தை எடுத்துக்கிறாங்க. 10 டிராக்டர் கொடுத்தா 9 டிராக்டர் இவங்க எடுத்துக்கிறாங்க. விவசாய தங்க தலைவரை போய் கேளுங்க தருமபுரியில். ஒரு 10 டிராக்டர் சேங்ஷன் ஆகுது விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னா, இவங்களே அவங்க சொந்தக்காரன் மாமா மச்சான் பேரை போட்டு 9 டிராக்டர் இவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த அறுவை இயந்திரங்கள் இருக்குது பாருங்க, எல்லாமே மானிய வழியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே இவங்க அடிச்சிடறான். விவசாயிகள் மட்டும் என்ன சந்தோஷமா இருக்காங்களா? மாணவர்கள் சந்தோஷமா இருக்காங்களா? எத்தனை விதமான விஷயங்களை மாணவர்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம். லேப்டாப் மட்டும் 900 கோடி ஒதுக்கணும். நீங்கள் லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க. புதுமை பெண் திட்டம் என்ன 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. 3 வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 36,000 கிடைக்கும். நீங்கள் தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நிறுத்திட்டீங்க. அது 1.25 லட்சம் வரும் இன்றைக்கி சவரனை கணக்கு போட்டால். அப்போ யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? காலை சிற்றுண்டி திட்டம் நாங்கள் கொண்டு வந்து 5 கோடி கொடுத்து கிரீன் சாலில் இதே எடப்பாடியார் திறந்து வச்சார். அதை திட்டமிட்டு அவர் திறந்தார். எனக்கு அதுதான் கேவலத்தின் உச்சியில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அப்பட்டமாக செய்தியில் நீங்கள் போய் பாருங்கள். கிரீன்ஸ் ரோடில் 5 கோடிக்கு எடப்பாடியார் அந்த கிச்சனை ஓப்பன் பண்ணது இருக்குது, நெட்டில் இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இதை வந்து ஸ்டாலின் தான் திறந்து வச்சார், ஸ்டாலின் தான் திறந்து வச்சாருன்றாங்க. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ன்றதுன்னா சிஎஸ்ஆர்னு எடப்பாடியார் கொண்டு வந்தது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை நிறுத்திட்டு, சமூக நலத்திட்டங்கள் எல்லாம் நிறுத்திட்டு, அம்மா ஸ்கூட்டியை நிறுத்திட்டு, தாலிக்கு தங்கம் நிறுத்திட்டு, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகையை நிறுத்திட்டு, மகளிர் உரிமை தொகையிலையும் ஒரு நியாயமான மகளிர் உரிமை தொகையை கொடுக்காம மக்களை கஷ்டப்படுத்திட்டு, மக்கள்கிட்ட இருந்து வரியும் உயர்த்திட்டு, ஒரு பக்கம் விலைவாசிங்களை ஏற்றங்களும் பார்த்துட்டு, இப்படி ஒரு இயக்கம் தேவையா? ஒரு பக்கம் நீங்கள் டாஸ்மாகில் விலையை ஏற்றுறீங்க, 10 ரூபாய் பாலாஜின்ற மாதிரி 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் வாங்கினா, டாஸ்மாகில் விலையும் உயர்த்துறீங்க, ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தும் கொண்டு வரீங்க. அப்போ என்ன மக்கள் சம்பாதிக்கிற ஏழை எளிய மக்களுடைய சம்பாத்தியம் 500 ரூபாய் 1000 ரூபாய் யாருக்காக போகுது? அப்போ என்ன குடும்பம் நடக்கும்? இல்லை, இப்போ இத்தனை பிரச்சனைகள் வந்து இப்போ பிரச்சாரத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இது தேர்தல் நெருக்கத்தில் வரும்பொழுது, தேர்தல் நேரத்தில் மக்கள் மனசில் இருக்குமா, நிற்கிதா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியா இருக்கேன். இல்லை நிற்குமா? அப்படிலாம் நீங்கள் மக்களை கணக்கு போடாதீங்க. 2006 2011 பார்த்தீங்களா? கவுன்சிலர்கள் எவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க, எவ்வளோ கொலைகள் நடந்துச்சு. இதே தான் சொன்னார், இதே கருணாநிதி சொன்னார். என்ன ஆட்சி போனால் அதுக்கு காரணம் வந்து கவுன்சிலர்கள்னு சொன்னார். 2006 2011 தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு தடுப்பு சட்டம் அம்மா அவங்களுக்காகவே கொண்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அக்ரிமெண்ட் போட்டு கொள்ளை அடிச்சுது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வெகுண்டு எழுந்துட்டாங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்ன மின்வெட்டு. ஆமாம், மக்கள் ரொம்ப வெறுப்பாய் போயிட்டு தூக்கி அடிச்சாங்க பாருங்க. 10 வருஷம் அவங்களால வர முடியல. இப்போ எங்கள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சின்றதுனால அது ரொம்ப வித்தியாசம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சாமானியர் 2017 2021 7.5% எடுத்துக்குப்பா. சதா நீட்டுடைய பரப்புரை ஒரு அனிதா இறந்து போனாங்க. எவ்வளோ வேதனையான விஷயம். அந்த வேதனைக்கு எல்லாம் நீங்கள் ஓடி போனீங்க. இன்னைக்கு எத்தனை குழந்தை இறந்து போயிருக்கு? கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட குழந்தைகள் நீட்னால இறந்து போயிருக்காங்க. 50ன்றாங்க கணக்குப்படி. 50 ஆயிருக்குன்றது சரியாக ரிப்போர்ட் பண்ணாத இருந்தால் சொல்கிறேன். 50 ஆயிருக்கு. ஒரு அனிதா வச்சு எவ்வளோ அரசியல் பண்ணீங்க. முதல் கையெழுத்து நீட்டு ரத்து ரகசியம் இருக்குன்னு நீங்கள். ஆனால் ஒரு பெற்றோர் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, யாருமே யோசிக்காத விஷயம். இந்தியாவே நீட்டு எதிர்த்துச்சு. நீட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 7.5% கொண்டு வந்தார். இன்னைக்கு 8 கனியாக இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு. அந்த மருத்துவத்தை அவர் கொடுத்தாரு, பல்வேறு திட்டங்களை கொடுத்தாரு. பிளாஸ்டிக் ஒழிப்பு,
நம்ம பிளாஸ்டிக் ஒழிப்பு நம்ம ஸ்டேட்ல கொண்டு வந்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பிளாஸ்டிக் ஒழிப்பு கொண்டு வருது. யோசிச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் செஞ்சாருப்பா. 10,000 கோடி தெரியுமா பயிர் காப்பீடு, எந்த மாநிலமும் வாங்கி தரல. எல்லா விவசாயிக்கும் என்ரோல் பண்ணி அதுக்கு இழப்பீடுகள்லாம் வாங்கி தந்தார். அப்படிலாம் பண்ண தொட்டு தான் ஜெயிச்சிடுவாரு அப்படின்னும் போது இவங்க வந்து 10 வருஷம் கழிச்சு வர்றாங்கன்னா ஒரு பெரிய அலை இருக்கணும்ல. ஆனால் அலை இல்லையே, 1.5% தானே, ஒரு 3% வித்தியாசத்தை தானே அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ அது பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. மக்கள் மனசுல இருக்கிறோம்ப்பா, இருக்கிறோம். சில நாள் தேர்தல் கணக்கெல்லாம் மிஸ் ஆகி போகுது. ஆனால் இந்த முறை மக்கள் வந்து ஐயோ தனிப்பட்ட முறையில எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. அந்த இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் மேலே இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை இப்போ அறுவடை செய்கிற அளவுக்கு ஏடிஎம்கே இப்போ ஒரு பக்கம் களத்தில் இறங்கி நீங்கள் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னமும் ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டாக பிஜேபியுடனான கூட்டணி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னமும். ஏன்னா இப்போ கூட்டணிக்குள்ளேயும் சரி, அந்த பிஜேபியும் அதிமுக தொண்டர்களும் அட் த எண்டு வரைக்கும் வந்து ஜெல்லாக இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது. பாஜக இங்கே ஒரு சுமையாக தான் இருக்கிறது. இப்போ எப்படி அந்த பிரிஞ்சிருந்த காலங்களில் என்னென்ன விமர்சனங்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களே வச்சாங்களோ இப்போ திரும்ப அதே நிலைமைக்கு தானே வந்து நிற்குதுன்ற ஒரு விஷயம். இப்போ பாஜகவுடனான கூட்டணி உங்களுக்கு சுமையாகவும் உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய இல்லை சரிவை தரக்கூடிய வகையிலும் இருக்கிறதாக நீங்கள் பார்க்கலையா? இல்லை கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியோட கூட்டணி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கிள்ளியூர் சட்டமன்ற தலைவர், அவர் காங்கிரஸ் தலைவர் இருக்கார் இல்லையா, ராஜேஷ்குமார் என்ன சொல்கிறாரு, 58 வருஷம் ஆச்சு நாங்கள் அதிகாரத்தை சுவைச்சு, நீங்கள் வந்து 63லேருந்து 41லேருந்து 25 கொண்டு வந்து எங்களை வச்சுருக்கீங்க, எங்களுக்கு சரிபாதியாக நீங்கள் கொடுக்கணும், அதிகாரத்தையும் கொடுக்கணும், அதிகாரத்தை நாங்கள் சுவைக்கணும். அழகிரி என்ன சொல்கிறாரு, எங்களை கசக்கி பிழிஞ்சிட்டாங்க, எங்கள் ஓட்டு இல்லாமல் அவங்க ஜெயிக்கவே முடியாது அப்படின்றாரு. ஆனால் காங்கிரஸை தேர்தல் வாக்குகளுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு வாக்குகளுக்காக தான், இவங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, அவங்க இவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்போம். இவங்க நாங்கள் சொல்கிற மாதிரி தனித்தே கூட நிற்க முடியும், தனித்தே நின்று ஜெயிச்சு காட்டியவங்க அம்மா. அது மாதிரி திமுக நான் சொல்ல முடியுமா? மைனாரிட்டி ஆட்சி தானே நடத்துனீங்க கடந்த 2006 2010 மைனாரிட்டி ஆட்சி தான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அடித்த சுனாமியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே கொடி ஏற்ற முடியலன்றாரு விசிகா தலைவர். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்றாரு கம்யூனிஸ்ட் தலைவர். எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்குள்ளே தினமும் மோதிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் பிரிஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. உள்ளவே எரிமலை வெடிக்கும் போது தான்ப்பா தெரியும், உள்ளே அதுக்குள்ளே இருக்கிற அந்த எரிமலையுடைய தாக்கம் வந்து வெடிச்சாதான் தெரியும், உள்ளே இருக்கும்போது தெரியும். அது மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் மிகப்பெரிய எரிமலை போல இருக்கிறாங்க. இல்லை கூட்டணி கட்சிகள் பேசிகிட்டு இருக்கிறதை இந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கணுமா? ஏங்க அவங்கள வச்சு தானே இவர் ஜெயிச்சிருக்காரு. அவங்களோட ஓட்டு பர்சன்ட் என்ன, திமுகவுடைய ஓட்டு பர்சன்ட் எங்க 45% இருந்துச்சு அண்ணா திமுக. இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 33% எங்களுது. யோசிச்சு பாருங்க, சட்டமன்றம் போது எங்களுக்கு 33, அதே பார்லிமெண்ட்ல குறைஞ்சது, நான் ஏத்துக்கிறேன் 18% இருந்துச்சு, அதே 33 ஏன் வருதுன்னா எடப்பாடியார வரணும்னு போட்ட ஓட்டு. ஆனா அவங்களை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 25% தான். சொல்ல போன பார்லிமெண்ட்ல 6% அவங்களுக்கு குறைஞ்சு போச்சு. 6% அவங்களுக்கு குறைஞ்சிச்சு. முன்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட இப்போ வந்து சட்டமன்ற எலெக்ஷன்லேருந்து 6% அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, எங்களுக்கு ஏறி இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், சட்டமன்றம் வேற பார்லிமெண்ட் வேற. ஸோ கண்டிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் 25% அவங்க ஜெயிக்கிறது அந்த மைனாரிட்டி ஓட்டு. மைனாரிட்டின்னு அந்த மைனாரிட்டிக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அந்த கூட்டணி கட்சிகள் ஓட்டெல்லாம் தான் அந்த 20%. அதை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிப்பாங்க? சரி தைரியமாக தான் கூட்டணி விட சொல்ல வேண்டியதானே, ஏன் கையில் காலில் வந்து கடைசி நேரத்தில் சேர்த்துக்கிறீங்க? இல்லை கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அவங்களோட சீட் பேரத்துக்காக, சீட்டுகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அழுத்தங்களை கொடுக்குறாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் கூட்டணின்றது உடையாது. திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, 26ல் அது உடைவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்கல்ல, அதையும் நம்ம அதை மறுத்துட முடியுமா என்ன? இல்லை அது மறுக்க தான் முடியும், மறுக்கணும் நம்ம. ஏன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள புகைச்சல் இருக்குது, அது பிரச்சனை பெருசாக வெடிக்கும். அவங்க பிரிய தான் போகிறாங்க. அவங்க இப்போ எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருக்க எல்லா கட்சி தலைவர்களும் எல்லா கட்சிகளோடு பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் காலங்கள் வரும்போது காலங்களே உங்களுக்கு சொல்லும். நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பல. அவங்களாம் அதிமுக கூட வந்தாங்கன்னா அதிமுகவுக்கு பலம், ஆனால் பாஜக இருக்கிற வரைக்கும் வருவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. இல்லை அதை நம்ம சொல்ல முடியும். ஏங்க இதே பாஜக கூட அவங்க தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொன்னவர் தானேங்க கலைஞர். அவர் கலைஞரே கூட்டணியோடு இருந்தார், 2 மந்திரிங்க இருந்தாங்க இல்லைங்க. எவ்வளோ பிரச்சனைகள் அப்போ ஓடிட்டு இருக்குங்க, எவ்வளோ ப்ராப்ளம்லாம் பாபர் மாஸ் பிரச்சனை வந்து எத்தனை பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. நான் கூட்டணி எல்லாம் வெளியே வந்துட்டீங்களா, உடனே ரோஷம் வந்துட்டு அம்மாவாத ஆட்சியை கவுத்தாங்க, நீங்கள் வந்துட்டீங்களா வெக்கப்பட்டுட்டு? எவ்வளோ பிரச்சனைகள் அப்போ நடந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ இஷ்யூஸ் அப்போ நடந்திருக்கு அவங்க கூட்டணியில் இருக்கும்போது. இன்றைக்கி நீட்டை பற்றி பேசுகிறாங்க, நீட்டு வரத்துக்கு இவங்க தானேங்க காரணம். இன்னொரு விஷயம், எமர்ஜென்சி நேரத்தில் தான் கல்வியே வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போகுது. நீங்கள் கூட்டணியில் 18 வருஷம் இருந்தீங்களே, இன்றைக்கி நீட்டை பற்றி சதா வாய்க்கிழி பேசுகிறீங்களே, அது ஏன் கொண்டு வந்துருக்கூடாதா? மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தால் இன்றைக்கி ஏன் நம்ம போய் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கும்?
உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருந்தால் கூட மாநில பட்டியலில் இருந்தால் நம்ம இப்போ எப்படி விவசாயத்துக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோமோ அது மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். போலீஸ் இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான், விவசாயம் எல்லாம். அதே மாதிரி கல்வியும் இன்னைக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தால் எனக்கு நீட்டு வேணுமா வேணாமா நான் முடிவு எடுத்துகிட்டு போயிருப்பேனே. அதை கொண்டு வரதுக்கு எதுவும் செய்ய முடியாமல் எல்லாத்துக்கும் விஷ விதைகளை போட்டிங்க. மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நாசக்கார திட்டங்களுக்கு இந்த கூட்டணி தானே வித்துட்டுச்சு. ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு பிறகு மக்கள் இவங்களை சுத்தமாக தொடச்சி எரிஞ்சிட்டாங்க. இப்போ கூட அவங்க செஞ்ச நல்லதை வச்சு அவங்க வரல, கூட்டணியை நம்பி தான் களத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்லதை செஞ்சுருக்கோம், நல்லதை மக்களை போய் சந்திக்க போகிறோம், அதை வச்சு நான் ஜெயிக்க போகிறோன்னு அவங்க வாயிலேருந்து வராது. இப்படின்னா நீட்டை வந்து வர வைக்க முடியாது அப்படின்றாரு. அதே தானே நாங்கள் சொன்னோம், நீங்கள் தீர்மானம் ஏற்றுனீங்க, அதே தீர்மானத்தை உங்களுக்கு முன்னாடி நாங்கள் 2 தீர்மானம் நிறைவேற்றணுமே. நாங்கள் மட்டும் நான் சும்மா வரணும் சட்டசபையில், நீங்களும் தான் இருந்தீங்க அதே சட்டசபையில். அப்போ ஏமாத்துறாங்கன்னு பொய் பரப்புரையை கொண்டு போனீங்க. எல்லாமே இங்கிருந்து போன 13 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் தானாக வழக்கை வந்து என்ன பதிவு செஞ்சிருக்காரு. கள்ள தூக்கி அடிக்கிற மந்திரி, தலையில தட்டுற மந்திரி, நீங்க அந்த வழக்குகள் பத்தி சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணத்துல முக்கியமான ஒரு விஷயமாக நகர்வாக இங்க திமுகவினுடைய முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை மீண்டும் தோண்டி எடுப்பதற்கான ஒரு நகர்வை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது கண்டிப்பாக அமித்ஷாவும் அதில் கவனத்தில் கொள்வாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் நிறைய ரைடுகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது முற்றிலும் தவறுங்க. அதாவது வதந்திக்கு வந்து வரி கிடையாது, வாய்தா கிடையாது. போகிற போக்கில் கொளுத்தி போட்ட வேண்டியதான், போகிற போக்கில் அப்படியே காற்றுல பரவ விட வேண்டியதுதான். அதுதான் இன்னைக்கு இருக்க திமுக உளவுத்துறை செஞ்சுட்டு இருக்கு. வதந்திகளை பரப்பி தானே, நடக்காத ஒன்று நடந்த மாதிரி, சந்திக்காத ஒன்று சந்திச்சா மாதிரி, பேசாத ஒன்று பேசாத மாதிரி இவங்களா தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அது எதுவுமே கிடையாதுங்க. இல்லை அந்த சொன்னாருன்றதை விட்டுருவோம். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் இந்த ரைடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அது எங்க கையில், அவங்களுடைய ஊழலுக்கான ஐடிலாம் வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. எங்கள் மேலேயே வந்தால் கூட அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்க ஆவணங்களை கொடுக்க போகிறோம். சரியான ஆவணங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்லணும். அது அவங்க ஆஸ் யூஷுவலாக இப்போ போன வாரத்தில் கூட நடத்திட்டு இருக்காங்க, அதுக்கு முன் வாரம் நடத்துகிறாங்க. அது அவங்க ரொட்டீனாக நடக்கிற விஷயங்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவர் அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுன்றதும் அவர் துணை ஜனாதிபதியை சந்திக்கணுன்றது தான் பிரதானமான ஒரு விஷயமா தான் அங்கே அவர் போனது. அது எல்லாமே சொல்லிட்டு போனோம். ஆனால் அவரை கொச்சைப்படுத்தணும், தாழ்மைப்படுத்தணும் அப்படின்றத திட்டமிட்டு அந்த நடக்கிற விஷயங்களை இப்போ எந்த கட்சியில் இப்போ பொன்முடியை நீங்கள் பொறுப்புலேருந்து விடுவிச்சிங்க, நாசரை விடுவிக்கிறீங்க, பிடிஆரை விடுவிக்கிறீங்க, இது மாதிரி எத்தனை விஷயம். இதுக்கெல்லாம் யார் டிபேட் எடுத்தாங்க? யாரும் டிபேட் எடுக்கலை. செங்கோட்டையன் அவர்களை மட்டும் வந்து ஒரு வாரமாக நீங்கள் ஓட்டுறீங்க. அதிமுக இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குதுங்க. இன்னொன்று உளவுத்துறை பரப்புற செய்திகள், பிரஸ் மீடியா மூலம் பரப்புற செய்திகள் பாஜக தான் பேச வச்சதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க யாரும் தலையிடலன்னு சொல்லிட்டாங்க. அவர் அறிவிக்கும் போதே சில கூட்டம் அதாவது கட்சியோட உட்கட்சி பிரச்சனை நான் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செங்கோட்டையனே அதுக்கப்புறம் அமித்ஷாவை மறுபடியும் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு அமித்ஷாவை பார்த்து அதாவது கொடுத்தாரு. என்ன ஒரு அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக அவங்க போகிறாங்களே தவிர உட்கட்சி பிரச்சனைகளை சார்ந்த எந்த விஷயங்களும் அங்கே பேசப்படுறது கிடையாது. இன்னொன்று என்டிஏ கூட்டணியில் இருக்கணும் போது ஒரு கூட்டணி தலைவரை இதெல்லாம் இந்த விஷயங்களை தாண்டி ஒரு கூட்டணி தலைவரை சந்திக்கிறாரு. அப்போ என்ன தேவைப்படுதோ அதான் பேசுகிறாங்க. தேவருக்குன்றது பாரத் ரத்னா கொடுக்குறது தான் பிரதான விஷயங்க. அடுத்து அவர் துணை ஜனாதிபதியை வாழ்த்து தெரிவிக்கணும், அதை எங்கள் தலைவரே சொல்லிட்டார். அதுக்கு மேலே நாங்கள் அந்த விஷயத்தில் சொல்லணுன்ற விஷயங்கள் கிடையாது. அதான் சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயங்கள் கூட அதான் சொல்கிறேங்க. விருகம்பாக்கத்தில் ஒரு பெண் காவலருக்கு பாலியல் பலாத்காரம் நடக்குது, 2 MP இருக்கிறாங்க, அதை பற்றி யார் எடுக்கிறாங்க? கள்ளச்சாராயத்தை 3 நாள் கலெக்டரு அங்கே இருக்கிற வசந்தம் கார்த்திகேயனு கலெக்டர் பக்கத்தில் உட்காந்து வயிற்றுப்போக்குன்னு சொல்லுன்றாரு. நாங்கள் போய் 3 நாள் போராட்டம் நடத்துகிறோம், 3ஆவது நாள் தான் அந்த செய்தியை ஊடகம் எடுக்குது, வேறு வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. அசிங்கமாயிடும்னு. இது வயிற்றுப்போக்கில் கள்ளச்சாராயம், ஏன்னா அதை மரணத்துக்கு வந்தவங்களும் அதை குடிச்சு எண்ணிக்கை அதிகமாகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஊடகம் வந்து 3ஆவது நாள் ஐயோ எடுத்தே ஆகணும்னு ஒப்புக்கு சப்பா 1 நாள் எடுக்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கு மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் ஊடகங்க. எதிர்கட்சிகளை பொறுத்தவரை எங்களுக்கு உளவுத்துறை கிடையாது. எங்களுக்கும் ஊடக செய்திகளை வச்சு அந்த ஸ்பாட்டுக்கு போய் அது நடந்தது உண்மையாலன்னு அங்கே இருக்க மாவட்ட செயலர் எம்எல்ஏக்களை தான் போய் பார்க்குறாங்க. அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை எடுத்துங்க. நாங்கள் மறுநாள், நானே தான் காலையில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், மறுநாள் காலையில் நாங்கள் அங்கே போராட்டம் போய் அறிவிக்கிறோம். எங்களை கைது பண்ணுறாங்க. அறிவித்து அதே நாளில் கோர்ட்டில் என்ன பண்ணுறோம், சிபிஐ வேணும்னு கேட்குறோம். கள்ளச்சாராயத்துக்கும் நாங்கள் தான் சிபிஐ கேட்டது. போய் கேட்ட பிறகு தான் கோர்ட்டு என்ன பண்ணுது, சிறப்பு புலனாய்வு குழுவே 24 மணி நேரத்தில் நான் வாங்கினோம். அந்த குழந்தைக்கு 20 லட்சம் இழப்பீடு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா அந்த குழந்தைக்கான ஒரு நீதி கிடைச்சது. அடுத்து இது மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, இதுக்கு முன்னாடி பாதித்த குழந்தைங்களுக்கும் செஞ்சு நீதி வழங்கியிருக்கோம்ல, நீதி வாங்கி தந்திருக்கோம்ல. இதுக்கெல்லாம் நாங்கள் தானே காரணம் இருக்கோம். இவங்க மூடி எது பெரிய விஷயமோ, ஒரு அண்ணா பல்கலைக்கழகம்னா எங்கன்னா ஒரு காட்டிலையா இருக்குது, 50 கிலோமீட்டர் உள்ள காட்டிலையா இருக்குது, பிரதான இடத்துல இருக்குது. அந்த வளாகத்துக்குள்ளே பிரியாணி விற்கிறவன் போகிறான், அந்த பிரியாணி கடைக்காரன் ஒரு மந்திரியோட கூட நிற்கிறான்.
அந்த ஃபோட்டோ இருக்குது. பவள விழாக்கு போகிறோம், என் கட்சியுடைய அபிமானின்றாரு சட்டமன்றத்தில். அபிமானி என்ன அபிமானி? ஒரு மந்திரிக்கு வந்து சாதாரணமாக இருக்கும்போது வேற விஷயம். ஒரு மந்திரின பிறகு ஒரு புரோட்டோகால் இருக்குது, அவங்க கூட உளவுத்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, இவன் மேலே இப்போ 50 வழக்கு கிட்டத்தட்ட இருக்குதுன்னும் போது அவனோடு எதுக்கு இவர் சுற்றுறாரு? அவன் வீட்டில் போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க துணை மேயரும் இவரும். அப்போ இதை ஊடகம் எடுக்காது. இதையெல்லாம் நாங்கள் வந்து போராட்டம் 365 நாள் அறிவிக்கிறதுனால அதை திசை திருப்பணுன்றதுனால கட்சி பால முகத்தை தொடச்சாரு, பவுடர் அடிச்சாரு, தண்ணி குடிச்சாரு, இதெல்லாம் ஒரு விவாதமாகட வெட்கக்கேடு இல்லைங்களாங்க? ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு. அதை தான் சொல்கிறேன், நாங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா திமுக காரங்க அரசே நடத்த முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக சாத்தியமா மறுபடியும்? அதிமுக ஒன்றா தான் இருக்குது, அதுன்னு இன்னும் ஒன்றுபடணும் இல்லை. வெளியில் இருக்கிறவங்களுடைய அந்த இதுபடி இப்போ செங்கோட்டையன் அவர்களே சொன்னதுபடி தான் அது ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற. ஏங்க அதிமுக ஒன்றுபட்டு சுபிட்சமா ஒற்றுமையா சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து 150 தொகுதிகளை வந்து நெருங்கிட்டாரு. போய் மக்களை சந்திக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம், சிறப்பான வரவேற்பு. நேற்று கூட்டத்தை பார்த்தீங்களா? எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம், மழையிலையும் கூட்டம், அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. வருகின்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எழுச்சியோடு இருக்கும். கடைக்கோடி தொண்டன்லேருந்து தலைவர் வரைக்கும் உற்சாகமாக ஒன்றா ஒரு அணியில் ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம். எந்த அணியும் கிடையாது. இதெல்லாம் இவங்களே பேசி 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 ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்களே தவிர இதெல்லாம் திட்டமிட்டு பரப்புகின்ற வதந்தி. அதனால இது ஒன்றுபட்டன்லாம் சொல்லாதீங்க. இல்லை, ஏன்னா இந்த கோரிக்கையை முன் வச்சு பேசுகிறவங்க இப்போ கேசி பழனிசாமிலாம் சொல்கிறாரு தலைமையே மாற்றப்படும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவங்களோட ஆசை. நான் தான் சொல்லிட்டேன், ஆசைக்கு என்னங்க வரியா வாய்தா? யார் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை கனவு தெரிஞ்சுங்க கீழே வந்து அதிமுக செயல்படும். ஒருத்தர் கனவு காண்றதுக்கோ ஆசைப்படுறதுக்கோ வதந்திய பரப்பத்துக்கோ வரி கிடையாது, வாய்தா கிடையாது. அது போற போக்கில் போயிட்டே இருக்கும், அதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க ஆசைப்படுறத அவங்கவுங்க சொல்லுங்கிறாங்க. இங்க யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, யதார்த்த செயல்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. செயல்பாடு யார் என்ன? இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர் தான், எதிர்கட்சி தலைவரும் அவர் தான். இன்னைக்கு அறிவிச்சாருன்னா அறிவிக்கும் போது பொதுச் செயலாளர்னு அறிவிச்சா யார் எல்லாரும் எங்க போறாங்க? தலைமை கழகத்துக்கு போறோம். அதுதானங்க யதார்த்தம், அதுதானே ஃபேக்ட், அதுதானே உண்மை. அதை தாண்டி பேசுறவங்க பேசினே இருப்பாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஊடகத்துல பேசணும், பேசிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க வன்மத்தை கக்கணுங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன், வன்மத்தை ஒரு மரம் தோப்பாகாதுங்க. ஒரு மரம் தோப்பாகுமா? ஒரு கை ஓசையாகுமா? யாராவது அவங்கவுங்க பாதிக்கப்பட்டோம், அவங்கவுங்க வன்மத்தை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை, நிறைய வேலை இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் மேம். தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் குறித்தும் பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி.